அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சிட்டு பெரம்பலூர் பொய்ய சொன்னாலும் பொருந்து சொல்லணும். அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சிஎம் சார், சரிங்க, கூட்டம் கொஞ்சம் அரியலூர் போலீஸ் உங்களை வந்துட்டு அலர்ட் பண்ணாங்கன்றீங்க. அரியலூர் எங்க ஆந்திராவிலையா இருக்கு? அரியலூரும் வந்துட்டு தமிழ்நாட்டில் தானே இருக்குது. அப்போ டிஎம்கே இதை செய்யணும்னா அரியலூர்ல வச்சே செய்யிருக்கலாமே, அங்கே ஏன் செய்யல? அதே அவங்க வந்து கரூரில் செய்யணும், அரியலூர்லேயே செய்திருக்கலாமே. அதோட ஆந்திராவிலையோ இல்லைன்னா கர்நாடகாவிலையோ இல்லையோ தமிழ்நாட்டிலே இருக்கு. அது மட்டும் இல்லை, அரியலூர் போலீஸ் மட்டும் எங்கள் கர்நாடகா சிஎம்மோட கண்ட்ரோலில் இருக்கா? அதுக்கும் டிஎம்கே கண்ட்ரோலில் தான் இருந்தது. அப்போ அந்த போலீஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி அலர்ட் பண்ணாங்க? சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க மிஸ்டர் விஜய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இருக்காதீங்க, இந்த மக்கள் கேட்குற மக்கள் தான் லூஸ்ன்னு சொன்னா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமா இருக்கு. இதை கேட்டு வர அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களே இந்த மக்கள், உங்களை என்ன சொல்றது? நிறைய பேர் இந்த சம்பந்தமான வீடியோ எல்லாம் போட்டாங்க. சொல்றது ஃபுல்லா பச்சை பொய். சரி, உங்களோட மனசு தாங்க முடியாம அக்காவோட பிள்ளையோட தங்கச்சியோட பிள்ளைகள் எல்லாரையும் கவலையில இருந்தேன். யோ, நீங்க கட்சி தலைவன் ஐயா, நீங்க 10 நாள் பேசாம இருந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? எல்லாம் சரியாயிடுமா? நீங்க தானே முன்னுக்கு நின்று செய்யணும், அதான தலைவன்ன்றது. நீங்க ஒன்றும் செய்யாம நான் கவலையில இருந்தேன், பேச முடியாம இருந்தேன். என்ன பூச்சாண்டி இது? என்ன பொய் இது? இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த ஜனங்களுக்கு மண்டையில மூளை என்றது சுத்தமா இல்லையா? ரொம்ப கவலையா இருக்கு. இவ்வளவு முட்டாள்களா நான் தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்க்கல. அதுவும் குறிப்பா இந்த டிவிக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்கள ரொம்ப கீழ்த்தரமா, ரொம்ப முட்டாள்களா இருக்கீங்க. சொல்ற பொய்யெல்லாம் அப்படியே நம்புறீங்க. என்னத்த சொல்றது? இந்த ஒடு 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 ஒரு பாட்டெல்லாம் பாடினீங்க. இந்த 42 பேர் செத்த நேரத்தில் நீங்களும் ஓடினீங்க. ஏர்போர்ட்டில் ஒரு வார்த்தை, அம்மா நான் இப்போ கவலையில் இருக்கேன், நான் இதை பற்றி பேச விரும்பல, ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம். ஓகே, ஓடலை. அதுக்கப்புறம் இந்த புசி ஆனந்தும் இந்த ஆதவர் அர்ஜுனா, இந்த வளர்ந்து கட்டம் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தும் அப்போ ஓடினாங்களே, ஓடினாங்களே, ஓடி போய் அப்புறம் முன் ஜாமீன் வாங்கி டெல்லிக்கு போயிட்டு பண்ண 9 நாள் ஒழிச்சிருந்தாங்களே. முதல்ல இந்த 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 மாதிரி இப்போ டிஎம்கேலையோ கலைஞராக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராவது ஓடி இருக்காங்களா? இந்த மாதிரி அரெஸ்ட்டுக்கு இது பண்ணி ஓடி இருக்காங்களா? நீங்கள் எதுக்கு ஓடணும்? அதாவது ஒரு அரசாங்கம் சொன்னால், ஒரு கட்சின்னு சொன்னால் முதல்ல வந்துட்டு சட்டத்திட்டங்களை மதிக்கணும். இப்போ அரெஸ்ட் வாரண்ட் போகிறோம், அரெஸ்ட் பண்ணுங்க. நீ ஏன் குற்றவாளி இல்லைல்ல, அரெஸ்ட் ஆகுங்க. அதை வந்து சட்டப்படி சந்திங்க. நீங்கள் தான் ஓடினீங்களே, ஓடி ஒழிஞ்சிங்க. அது முதல்ல அதுவே வந்துட்டு எவ்வளவு சட்டவிரோதமானது. இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி யாருக்காச்சும் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து அவங்க ஓடினாங்கன்னா அதை வந்து சட்டவிரோதமாக எடுப்பீங்களா? இல்லை வந்து அதுதான் சரியா? அதான் அறமா? அது அப்போ நீங்கள் ஓட்டமா? நீங்கள் சிஎம் சார் விஜய் சார் ஓடாத ஓட்டமா? இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா, இந்த புசி ஆனந்த், இவங்கெல்லாம் ஓடாத ஓட்டமா? எல்லாம் ஓடிட்டு இப்போ வந்துட்டு ஓடு பாட்டு பாடுறீங்க மேடையில். எவ்வளோ கேவலமாக இருக்கு, எவ்வளோ அசிங்கமாக இருக்கு. எல்லாம் மனுஷர் தானே. இதில் ஒரு சைக்கோவை கொண்டு வந்து செலக்ட் பண்ணி சிஎம்மாக போட்டிருக்கீங்க. இந்த நாடு என்னமா நாசமாக போகும்.